அதாவது திருமாவளவன் அவர்கள் இப்பயாவது கேட்டாரு, இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம் இப்பயாவது கேட்டாரு. 3 ஆண்டு காலம் கூட்டணியில், அதாவது 3 ஆண்டு காலம் இல்லை, கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அது மதுவால். இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலேயே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் மதுவால. இவ்வளோ காரணம் மதுவால. மதுவால அரசுக்கு வருமானம் 56,000 கோடி. ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இது மட்டும் கிடையாது, இது சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம். நான் சொல்லியிருக்கேன், 3 தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை, மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பார் நடத்துறாங்களே, யார் நடத்துறா? எதுக்கு பார் நடத்துறீங்க? அரசு வேலையா பார் நடத்துறது? அதுல யாரு நடத்த? திமுக காரன் நடத்துறாங்க பார். காசு வருமானம். இன்னொன்னு, இப்ப மது ஆலைகள் இருக்கு. மது ஆலைகள் திமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க நடத்துற மது ஆலைகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு உடைய டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? திமுக எம்பி டாஸ்மார்க்கு 40% சாராயத்தை சப்ளை பண்றாங்க. இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது. அதனால உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், நீதி போராட்டம், உச்ச நீதிமன்றம் போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலைகளோட மதுக்கடையில மூடணும். எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு எல்லாம் எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு, இது இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், அழிக்கணும், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும். பார்க்கட்ட முதல்ல அழைக்கட்டும். இருக்கு, அதை பயப்பட வேண்டாம். மங்கி பாக்ஸ், குரங்கு அம்மை இந்தியாவில் ஒரு கேஸ் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது ஐ திங்க் டெல்லியில் இருக்கிற ஒரு கேஸ் ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க. அது WHO சொன்ன அந்த வேரியன்ட் இல்லை, இது வேற வேரியன்ட், இது சப் வேரியன்ட். இது அதனால மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கணும். அத்தனை தமிழ்நாடு அரசு இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கூட பார்த்தேன், இன்னைக்கு காலையில் பார்த்தேன், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அதில் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி, அதில் பன்னாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் எல்லாம் அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருக்கு, ஜுரம் இருக்கு, காய்ச்சல் இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் மம்ஸ் மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி பண்றதில்லை. அதனால மக்கள் பயப்படுவாங்க.